ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு இன்ட்ராடே ட்ரேடிங் செய்யறதுக்காக நிஃப்டி கால் ஆப்ஷனுக்கும் புட் ஆப்ஷனுக்கும் பேங்க் நிஃப்டி கால் ஆப்ஷனுக்கும் புட் ஆப்ஷனுக்கும் நிஃப்டி ஃபீச்சருக்கு பேங்க் நிஃப்டி ஃபீச்சருக்கு ஜாக்பாட் லெவல்ஸ் ப்ரைஸ் லைன் சார்ட்டு வாட்ஸ்அப்பில் 9 மணி 13 நிமிடத்துக்கு அனுப்பப்பட்டது. நான் குறியிட்டு காட்டுறேன். வாட்ஸ்அப்பில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. 9 மணி 13 நிமிஷத்துக்கு அனுப்பப்பட்டது. மார்க்கெட்டு 9 மணி 15 நிமிடத்துக்கு ஓப்பன் ஆகுது. மார்க்கெட் ஓப்பன் ஆவதற்கு முன்பாகவே இந்த லெவல்ஸ் வாட்ஸ்அப்பில் அனுப்பப்பட்டது. அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் சார்ட்டில் பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நிஃப்டி ஃபீச்சர். பர்ஃபெக்டாக வாட்ஸ்அப்பில் அனுப்பின ஜாக்பாட் லெவல் ப்ரைஸ்ன்னு கிட்டேயே ஒரு பை கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் வந்தது. கேண்டில்ஸ் பை சைடு மூவ் ஆகுது. இந்த என்ட்ரி மிஸ் பண்ணியிருந்தோம்னா பர்ஃபெக்டாக வாட்ஸ்அப்பில் அனுப்பின ஜாக்பாட் லெவல் ப்ரைஸ்ன்னு கிட்டேயே ஒரு செல் என்ட்ரி வந்தது. கேண்டில்ஸ் செல் சைடு போகுது. இப்போ பை சைடு எத்தனை பாயிண்ட்ஸ் ரீச் ஆச்சுன்னு பார்ப்போம். பை சைடு மேக்ஸிமம் ரீச் ஆன பாயிண்ட்ஸ் 79 பாயிண்ட்ஸ். செல் சைடு மேக்ஸிமம் ரீச் ஆன பாயிண்ட்ஸ் 52 பாயிண்ட்ஸ். இதில் ஒரு மினிமம் ப்ராஃபிட் செய்திருக்கலாம். அடுத்தது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியுடைய கால் ஆப்ஷன். பர்ஃபெக்டா வாட்ஸ்அப்ல அனுப்பின ஜாக்பாட் லெவல் ப்ரைஸ் கிட்டேயே ஒரு பை கேண்டில் செட்டப் வந்தது. பை கேண்டில் செட்டப் ஐ தாண்டி கேண்டில்ஸ் பை சைடே மூவ் ஆயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டார்கெட் இங்கே ரீச் ஆச்சு, செகண்ட் டார்கெட் ரீச் ஆச்சு. பை சைடு மேக்ஸிமம் ரீச் ஆன பாயிண்ட்ஸ் பார்ப்போம். ஒரு பஃபர் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிட்டு 63 பாயிண்ட்ஸ் ரீச் ஆயிருக்கு நிஃப்டி ஆப்ஷன்ல. அந்த என்ட்ரி மிஸ் பண்ணியிருந்தோம்னா இங்க ஒரு செல் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் வந்தது. கேண்டில் செல் சைடு மூவ் ஆயிட்டு இருக்கு. இங்க ஃபர்ஸ்ட் டார்கெட் ரீச் ஆயிருச்சு. அடுத்தது நிஃப்டி புட் ஆப்ஷன் பார்ப்போம். பர்ஃபெக்டா வாட்ஸ்அப்ல அனுப்பின ஜாக்பாட் லெவல் பேசிக்கிட்டே ஒரு செல் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் வந்தது. கேண்டில்ஸ் செல் சைடு மூவ் ஆகுது. ஃபர்ஸ்ட் டார்கெட் இங்கே ரீச் ஆயிடுச்சு. செல் சைடு மேக்ஸிமம் ரீச் ஆன பாயிண்ட்ஸ் பார்ப்போம். செல் சைடு மேக்ஸிமம் ரீச் ஆன பாயிண்ட் 78 பாயிண்ட் ரீச் ஆயிருக்கு நிஃப்டி ஆப்ஷன்ல. இதுல ஒரு மினிமம் ப்ராஃபிட் செய்திருக்கலாம். அடுத்தது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியுடைய ஃபீச்சர். பர்ஃபெக்டா வாட்ஸ்அப்ல அனுப்பின ஜாக்பாட் லெவல் பேசிக்கிட்டே ஒரு பை கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் வந்தது. ஃபர்ஸ்ட் டார்கெட் இங்கே ரீச் ஆச்சு. இந்த என்ட்ரி மிஸ் பண்ணியிருந்தோம்னா ரெண்டாவது வாட்டி பர்ஃபெக்டா வாட்ஸ்அப்ல அனுப்பின ஜாக்பாட் லெவல் பேசிக்கிட்டே ஒரு பை கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் வந்தது. ஃபர்ஸ்ட் டார்கெட் ரீச் ஆச்சு. ஃபர்ஸ்ட் டார்கெட் தாண்டி கேண்டில்ஸ் பை சைடே மூவ் ஆயிட்டு இருக்கு. ஒரு பஃபர் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிட்டு பை சைடு எத்தனை பாயிண்ட்ஸ் ரீச் ஆச்சுன்னு பார்ப்போம். 171 பாயிண்ட்ஸ் ரீச் ஆயிருக்கு. இதில் ஒரு மினிமம் ப்ராஃபிட் செய்திருக்கலாம். அடுத்தது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியுடைய கால் ஆப்ஷன். இந்த கேண்டில்ஸ்டிக்கு உங்களுக்கு தெரியும்னா இந்த என்ட்ரி எடுத்திருக்கலாம். இங்க ஒரு என்ட்ரி வந்தது. அடுத்தது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பர்ஃபெக்டா வாட்ஸ்அப்ல அனுப்பின ஜாக்பாட் லெவல் ப்ரைஸ் கிட்டேயே ஒரு செல் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் வந்தது. லோ தாண்டி கேண்டில்ஸ் செல் சைடே மூவ் ஆயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டார்கெட் இங்க ரீச் ஆச்சு. செகண்ட் டார்கெட் ரீச் ஆச்சு. செகண்ட் டார்கெட் தாண்டி கேண்டில்ஸ் செல் சைடே மூவ் ஆயிட்டு இருக்கு. ஒரு பஃபர் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிட்டு செல் சைடு எத்தனை பாயிண்ட்ஸ் ரீச் ஆச்சுன்னு பார்ப்போம். 144 பாயிண்ட் ரீச் ஆயிருக்குங்க. இந்த லெவல்ஸ்ல ஜாயின் ஆகிறதுக்கு ஒரு மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருப்பேன். நான் நிறைய வீடியோல பார்த்துருப்பீங்க. மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா இது புட் ஆப்ஷன். புட் ஆப்ஷன் செல் சைடு போயிட்டு இருக்கு. அப்போ கால் ஆப்ஷன் என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு பேசிக் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். டீடைல் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. விருப்பம் உள்ளவங்க பாருங்க. நாம் அனைவரும் முயற்சிப்போம், ப்ராஃபிட் செய்வோம். தேங்க்யூ.